Hello my dear friends, welcome to Grafted 3D. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து caterpillar எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு லீஃப்க்கு எந்த சைஸ் நமக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேப்பர் கட் பண்ணிட்டு லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிடணும். இப்போ வந்து என்கிட்ட green color பேப்பர்லனால white sheetல green color sketch கொடுத்துட்டு நான் அதை வந்து லீஃப்க்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்க green color பேப்பர் யூஸ் பண்ணும்போது இன்னும் அழகா இருக்கும். இப்போ வந்து சில லீவ்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளைனா இருக்கும். சில லீஃப் வந்து அங்கங்க இதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அதே மாதிரி லீஃப் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சைடுல எல்லாம் சின்னதா இப்படி கட் பண்ணி விட்டுக்கறேன். இப்போ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நம்ம வந்து லீஃப் கட் பண்ணி முடிச்சிட்டாச்சு. கட் பண்ணது நம்ம என்ன பண்ணோம்னா இது மடிச்சிட்டு முன்னம் பின்னமா நம்ம நார்மலா ஸ்னேக்குக்குலாம் மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி முன்ன பின்னமா இதே மாதிரி பேப்பரை வந்து திருப்பி மடிச்சோன்னா நம்ம அந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கோடெல்லாம் வந்து லைன்ஸ் அழகாக இருக்கும். அதனால நம்ம மடிக்கிறோம். இல்லை ப்ளைனாக வேணும்னாலும் நீங்கள் ப்ளைனாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் தெரியறதுக்காக தான் நம்ம லீஃப் மடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு பென்சில் வச்சுட்டு இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இது வந்து இந்த கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த ஆஃபாக கூட டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒட்டிடணும். உருட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு உருட்டணும். நம்ம சுருக்கும் போது கொஞ்சம் சுருங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைட்டாக பண்ணோம்னா நம்ம பென்சில்லேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி இதை க்ளூ போட்டு இதையும் ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பேப்பரை எடுத்துட்டு நம்ம பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நான் பேப்பர் ரோல் பண்ணுறதுக்கு பேக் சைடில் க்ரீன் கலர் அடிக்கலை. பேப்பர் ரோல் வந்து ஒரு சைடு மட்டும்தானே தெரியும். அதனால் நான் எந்த சைடு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ ரோல் பண்ணிட்டோமா, இது சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பேப்பர் சின்னதாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரோல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேப்பரில் உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி கொஞ்சம் லூஸாக இது உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சு முதல்ல பார்த்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக இருக்க கிராஃப்ட்ஸ் தான் பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஒட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ உள்ளே போயிட்டு உள்ளே வர மாதிரி போதுங்களா. இப்போ வந்து நம்ம லீஃப் இருக்கு இல்லையா, லீஃபில் அந்த சென்டரில் நம்ம உருண்டையாக சின்னதாக ஒட்டினோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்படி ஒட்டிடணும். இப்போ இது காய்ஞ்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டர்பில்லருக்கு நம்ம பென்சிலில் வந்து இப்படி லைட்டாக சுருக்கி விட்டோன்னா இது நல்லா டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா சுருங்கி அது வந்து லைன்ஸ் வந்து இந்த சின்ன மடிப்பாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து கேட்டர்பில்லர் மாதிரியே இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்ததும் நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய 2-3 ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக பிளாக் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கோடு போட்டு கண்ணு மட்டும் வச்சுருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக அதை பிளாக் இல்லை ப்ரௌனு இல்லை நிறைய டாட்ஸ் மாதிரி வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா 2 டாட் மாதிரி வச்சாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புழுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சியில் வச்சுட்டு அதே மாதிரி கீழே அந்த ரவுண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் ஒட்டிட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர் அழகாக மூவ் ஆகும். பார்க்குறீங்களா, லைட்டாக நம்ம எடுக்கும் போது அழகாக புழு நேச்சுரலாக நம்ம மூவ் ஆகும்போது அந்த வளைஞ்சு அந்த பிளெண்ட் வளைஞ்சு போகும் இல்லைங்களா, அதே மாதிரி இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது விளையாடும் போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.